இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க இந்த எத்தனை பாக்குறீங்க? இந்த காலையில நீங்க என்ன ரிப்போர்ட் நீ தான் பாக்குறீங்களா? நீங்க எலெக்ஷன் 5 வருஷம் இப்படி சொன்னீங்கன்னா இப்படி உண்மை எங்க சொல்றீங்க? நீ உண்மை சொல்லலையா? பொய் சொல்ற நீ பொய் சொல்ற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற அல்லது யாருக்கும் அடிமையா சொல்ற. ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். 3 வருஷமே இல்ல, நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீ பாக்கல, நீ சொன்ன நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். இல்ல நீ யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம். வேற இருக்காங்க. நீ விடு. உனக்கு மாதிரி சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்தில் பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவா பண்றது. என்ன கேள்வி கேட்கற? யார் பார்த்து கேட்கற? நீ என்ன பெரிய யோக்கிய மாதிரி 3 வருஷம் பாக்கல நீ சொல்ற. நீ ஏன் சர்டிபிகேட் கொடுக்குறது? சர்டிபிகேட் கேட்டானா வேலை பாரியா? பிரச்சனை என்ன வேணாலும் கேட்பியா? நிறுத்து, பேச்சு நிறுத்து. உனக்கு நீ கேட்கறதெல்லாம் பதில் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. இஷ்டம்னா இடையில போயிட்டு யார் எந்த பேப்பர் எந்த டிவியா நீ எந்த டிவி சொல்லு. உனக்கு பதில் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. மரியாதையா கேட்டா மரியாதை பதில் சொல்லுவேன். நிறுத்த திருச்சியில ஒட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுதும் ஒரு நிமிஷம் முடிச்சு கேட்கிறார்ல, ஒரு நிமிஷம். தமிழ்நாடு முழுவதும் எதிர்கட்சிகளின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பியை காண ஊட்டியிருக்கான். எல்லா இடங்கள்லயும் பிஜேபி அதிமுக காரங்க எல்லா திருச்சியில மட்டும் இல்ல, எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா தொகுதியிலையும் எம்பியை காணும். எல்லா எம்பி என்ன அமெரிக்காவை போயிட்டான். எல்லா எம்பி இங்கதான், திமுக எம்பி, காங்கிரஸ் எம்பி, எல்லா எம்பி இங்கதான் இருந்தோம். எனக்கு என்னன்னா, நீ பாக்கலன்னா நீ வராம போயிட்டேன்னா நான் வழி நிறுத்தமா? நீ எப்படி சொல்லலாம்? நான் பாக்கல 2 வருஷமா இப்பதான் பாத்தீங்க. நீ எப்படி சொல்லலாம்? நீ என்ன அரசியல்வாதியா? எனக்கு எதுக்குச்சியா? நீ பேப்பர்காரன் மாதிரி டிவிக்காரன் மாதிரி கேள்வி கேட்கணும்ல.